ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஒன்று ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம், ஒன்றும் இல்லை மசாலா, இந்த பெப்பரில் இந்த சுக்கா அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு பழக்கம். நம்ம எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும், இல்லை எங்கன்னா கெஸ்ட் வீட்டுக்கு போனாலும், இல்லை நம்ம ஊருக்கு போனாலும் அங்கே எல்லாமே வந்து இந்த பக்குவத்தில் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரீசெண்டாக ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தக்காளியும் இந்த வரமிளகாவும் இந்த பூண்டும் அந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லா சூப்பரான காம்போ. இது எதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து நிறைய பேர் பேசியிருந்தேன். பிரியாணி தான் பெஸ்ட்டாக, அந்த பிரியாணி மிஞ்சிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு இந்த நாலும் வதக்கிட்டு ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சொன்னேன். அது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த ரெசிபி அப்படியே சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இன்னும் தி பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு வரமிளகாய் தக்காளி சிக்கன் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? வரமிளகா தக்காளி சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, வரமிளகாய் 7 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னடா வாழம்பூரியில் காலம்பூரியில் வெங்காயம் இல்லை, மசாலா இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படா சமைக்க சொல்லி யோசிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே தேவையான பொருட்கள் பார்த்த உடனே. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா விஷயம், இந்த இடத்துல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட ரெக்கமெண்ட் நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகும். எண்ணெய் ஊற்றின பிறகு சூடாகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு அந்த பூண்டு, சரிங்களா, இந்த பூண்டை போட்டுருங்க. இது கூட இந்த வரமிளகா இருக்காதுல்ல, இவரையும் நம்ம சேர்த்துலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4, நான் சொல்லி ஒரு 6-7 சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போடாமல் தவிரல. ஏன்னா சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அந்த பூண்டோட அந்த வரமிளகாவும் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் சுருக்குன்னு காரத்தர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இதை அப்படியே வறுக்க ஆரம்பிக்கிறோம். வரமிளகா கொஞ்சம் கலர் மாறினா கவலைப்படாதீங்க, அதில் ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை. ஆனால் இந்த பூண்டை ஃபஸ்ட் நல்லா வறுக்க ஆரம்பிக்கணும். இன்னும் 2 பூண்டை எக்ஸ்ட்ரா போடலாம், தப்பு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி வந்து லைட்டாக வறுக்க ஆகிற டைமில் இந்த பூண்டோட கலர் பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த வரமிளகாவோட அந்த கலர் மாறிக்கும். என்னடா வரமிளகா கருப்பாயிடுமோ அப்படி சொல்லி நினைக்காதீங்க. தக்காளியே இப்படி போட்டால் கொஞ்சம் பக்குவம் ஆகிடும். அவ்வளோதான். இந்த தக்காளியெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு இந்த இடத்துல கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த சோம்பு இருக்குல்ல, சோம்பு வந்து சிட்டிக்கு சோம்பு இதில் போடுறோம். ரொம்ப அதிகமாக சோம்பு வேண்டாம், லைட்டாக அந்த 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அந்த தக்காளியை வந்து குக் பண்ணுற பக்குவம் பார்த்தீங்கன்னா வதங்குற பக்குவம் தான் இருக்கணும். அதாவது அந்த தோல் வந்து சுருங்கி வரணும். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த அந்த பூண்டு பாருங்க, பூண்டு கொஞ்சம் கலர் மாறி இருக்கா, வரமா மாறி இருக்கா, வரமா கலர் மாறி இருக்கும். தக்காளி வந்து லைட்டாக சுருங்கி இருக்கும். இந்த பக்கம் வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதை அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடலாம். சில இடத்துல சொல்லியிருப்பேன் 10%, 5, 20, 20% குறை பக்கம்னா. ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம நல்லா நைஸாகவே அரைச்சிடும். அரைச்சி முடிச்ச பிறகு சிக்கனை போட்டு எப்படி குக் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இந்த பூண்டும் அந்த தக்காளி வரமிளகா 3த்தையும் வதக்கி நம்ம அரைச்சிருக்கோம். நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கோம். பார்த்தீங்களா, அரைக்கும் போது என்ன பண்ணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சோம். அப்போ தான் ஈஸியாக நல்லா அரைப்படும். ஏன்னா இல்லைன்னா அந்த வரமிளகா 1-2 வந்து அது முழுசாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதாவது வரமிளகா, அந்த தக்காளி, அந்த பூண்டு 3 ஒரே ஈவனாக அரைஞ்சால் மட்டும்தான் அந்த வாசம், அந்த புளிப்புத்தன்மை, அந்த காரத்தன்மை எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா அந்த வரமிளகா சரியாக அரைப்படலைன்னா அப்போ என்னன்னா ஒரு சைடில் காரக்கும் ஒரு சைடு காரம் இல்லாமல் இருக்கும். அதாவது காரத்தோட கம்மியாகவும் சொல்கிறேன் தன்மை. சரி, ஓகே. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்கே வச்சுருக்கேன் மேலே. இந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக சோம்பு போடுறோம். பாருங்க, சும்மா செட்டிக்கு சோம்பு போட்டால் போதும். நான் தேவையான பொருட்களை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்கல. ஆனால் இருந்தாலும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் பூண்டு போட்டிருக்கோம். சில பேருக்கு பூண்டு இதில் போடுறதுனால திருப்பியும் அந்த பூண்டோட வாசனை இதில் வந்து நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க. தேவைப்படலைன்னா அவுட் பண்ணுறீங்க, வேண்டாம். தேவைப்படுறவங்க கொஞ்சம் வாசம் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஆப்ஷன் தான் இது, சரிங்களா. இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சிக்கன்
கருவேப்பிலை. சிக்கன் லைட்டாக இப்படி காட்டுங்க. சரிங்களா? போட்ட பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்கல சட்னியை இதில் பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் அப்படியே குக் பண்ணுறதுதான். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேம் வச்சு அப்படியே குக் பண்ணுங்க. இது கூட வேற எதுவும் போடாதீங்க, வேற எதுவுமே இல்லை. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்படி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா சுண்ட உப்பு தன்மை அதிகரிக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கம்மியாக போட்டுனா கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா வேகணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மீடியமான ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகிட்டு சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த சிக்கன் நல்லா வெந்துக்கு நினைக்கிறேன். ஓவன் பண்ணலாமா? இங்கே பாருங்க. ஆஹா, அப்படியே கமன்னு நல்லா சூப்பரான வாசம். இந்த மேலே இந்த மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் மேலே தள்ளி இருக்கு. அவ்வளோதான், இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியல. உப்பு மட்டும் செக் பண்ணுங்க. உப்பு கரெக்டாக தானே ரெடி இந்த ரெசிபி. இப்போது அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி மேலே அப்படியே மேலே போட்டு நல்லா தலை தான் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்பவுமே ஒரே பக்குவம் இல்லை, இது மாதிரிலாம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கார்லிக்கோட வாசத்துக்கும் அந்த பூண்டோட வாசத்துக்கும் இந்த தக்காளி புளிப்பு தன்மைக்கும் சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கிற மசாலா இங்கே பாருங்கள். இப்படி எடுத்து போடுறேன்ல, இந்த பக்குவத்தில் இருந்தால் அது சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்கள் கடாயில் ஒரு சின்ன பீஸை நிற்காது, மசாலாவும் நிற்காது. அவ்வளோதான். நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா டக்கு 4 பொருள் வச்சு டக்குன்னு முடிக்கணும். அதான் நம்ம ஸ்பெஷல். அதாவது இது எதுக்காகனா, நம்ம வீட்டில் சும்மா இருக்க டைமில் எதனா ஒன்று பண்ண நினைப்போம். அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பொருள் வாங்கணும், கடைக்கு போகணும் அப்படிலாம் நினைப்போம். அந்த டைமில் எது வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும், புளிப்பு தேவையா, காரம் தேவையா, வாசம் தேவையா, அது மட்டும் நம்ம யோசிச்சுட்டு வச்சுங்க, அது கரெக்டாக உங்களுக்கு செட்டில் ஆகிடும். செம்மையாக வந்திருக்கு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.